என்னடி இது மொசக்குட்டி மாதிரி இருக்கு, திரும்ப இங்கிட்டு யார் இந்த முயல் கொட்டி? ஓகே சரி, இப்போ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், வாங்க கிளம்புங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஹாஸ்பிட்டல்னா சும்மா லைக் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க. ஏன் அது ரொம்ப குளிரா? பொறுமை பொறுமை, ஐயோ கொதிக்கிறாரு. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் மறந்துட்டோம். ஃபைனலி நாங்கள் என் ஒய்ஃப்காக எஸ்என்எஸ் வாங்கிட்டோம். இதோட பர்பஸ் என்ன, எதுக்காக இந்த சர்டிஃபிகேட்? இது எதுக்குண்ணா, இப்போ நம்ம ஊர்லனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போனால் டேரெக்டாக நம்ம போய் பார்க்கலாம், நம்ம பேர் மட்டும் சொன்னால் போதும் இல்லை. ஆனால் இங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா, நமக்கு ஸ்பெசிஃபைடாக நம்மளோட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. இது வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக இங்கே நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது இங்கே ஹோல் யூரோப்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எஸ்பெஷலி இங்கே போர்ச்சுகல் இருக்கிறனால இந்த கண்ட்ரியில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே இந்த நம்பரை கொடுத்தோம்னா ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே இதில் வந்துடும். ஸோ அந்த பர்பஸ் வந்து ஈஸியாக இருக்குன்றக்காக தான் அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது இங்கே எஸ்என்எஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இது வாங்குறது ரொம்ப கஷ்டம். நீ டிபெண்டாக இங்கே வந்ததுனால நம்ம வாங்கிட்டோம்.